அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக நிர்வாகி ஒருவர் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாவேக அழியும் என்று அவர் வெளியிட்ட வீடியோ சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தடுத்து நடந்த சம்பவங்களின் பின்னணி என்ன? அனைவருக்கும் வணக்கம். நம்ம கட்சியில் சில நாட்களாக நடந்துக்கிட்டு பிரச்சனைலாம் பார்க்கும்போது என்ன மாரி எளிய தொண்டர்கள் ரொம்ப மனவேதனையோடு இருக்கிறோம். மீண்டும் எனக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும். என்னுடைய இறப்புக்கு பிறகாக கழக தொண்டர்கள் கழக நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அடுத்த திருவிடைமருதூர் திருப்பனந்தாள் பகுதியைச் சேர்ந்தவர் பூக்கடை மகேந்திரன். இந்த மகேந்திரன் அதிமுக வர்த்தக அணியின் மாவட்ட இணைச் செயலாளராக இருந்து வந்தார். அதிமுகவில் நிலவும் குழப்பமான பிரச்சனைகள் காரணமாக மகேந்திரன் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சமூக வலைதளத்தில் பரபரப்பான சில வீடியோக்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதில் அதிமுக ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க வேண்டும், நம்முடைய இயக்கத்தில் நடந்து கொண்டிருக்கும் சில விஷயங்கள் எனக்கு மனவேதனை தருகிறது, என்னுடைய இறப்புக்கு பிறகாவது அதிமுக மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இணைந்து அம்மாவின் ஆட்சியை அமைக்க வேண்டும், அனைத்து தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என கூறியிருக்கிறார் பூக்கடை மகேந்திரன். மேலும் அந்த வீடியோவில் என்னுடைய உடலுக்கு எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினால் என்னுடைய ஆத்மா சாந்தியடையும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கடைசியாக எடுத்த அந்த வீடியோவை சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்த மகேந்திரன் திருப்பனந்தாள் ஆடுதுறை சாலையில் வைத்து தன்னுடைய உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். இதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்த மகேந்திரன் தாவேகாவிற்கு கண்டனம் தெரிவித்து மற்றொரு வீடியோவும் வெளியிட்டுள்ளார். அதில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் 108 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அதிமுக எம்எல்ஏக்கள் ஒவ்வொருவரையும் ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறார்கள். இதனால் தாவேகா அழிவதை யாராலும் தடுக்க முடியாது என்று மகேந்திரன் வீடியோவில் குறிப்பிட்டுள்ளார். மகேந்திரனின் உடல் உடற்கூறு ஆய்வுக்காக திருப்பனந்தாள் அரசு பொது மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. அப்போது அவரது உடலை பார்த்த உறவினர்கள் மற்றும் அதிமுகவினர் கதறி அழுதனர். மகேந்திரனின் மரணம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். இறந்த அதிமுக தொண்டர் மகேந்திரனின் கடைசி ஆசையை நிறைவேற்றும் விதமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று அவருடைய உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினார்.